heat and temperature அப்படிங்கிற ஒரு லெசனை பார்ப்போம். அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோவில் பார்த்திங்கன்னா வெளியே வரும்போது கோல்டு ஃபீல் பண்ணுறீங்க இல்லை ஹாட் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற highlighted sentence மட்டும் படிச்சுக்கலாம் பாருங்கள். The measurement of warmness or coldness of a substance is called its temperature. ஸோ இதில் ஒரு 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. what is temperature இல்லை டிஃபைன் டெம்பரேச்சர் அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ ஒரு பொருளினுடைய சில்னஸையோ இல்லை எவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுதான் வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். It is a measure of an average kinetic energy of a particles in an object. ஸோ எதை வச்சு சொல்லும் அப்படின்னா ஒரு பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும். உள்ள ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதோடைய மூமெண்ட்ஸை வச்சு தான் ஆட்டம்ஸுடைய மூமெண்ட்ஸை வச்சு தான் வந்து இந்த மெஷர் வந்து நம்ம பண்ண முடியும். இங்கே கைனட்டிக் எனர்ஜினா மூமெண்ட்டுன்னு அர்த்தம். டெம்பரேச்சர் இஸ் ரிலேட்டட் டு ஹவு ஃபாஸ்ட் தி ஆட்டம்ஸ் வித்தின் அ சப்ஸ்டன்ஸ். ஸோ டெம்பரேச்சர் அப்படின்றது என்னென்னா ஒரு பொருளுக்குள்ளே அது இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எவ்வளோ வேகமாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அதை வச்சு சொல்கிறது தான் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சருக்குன்னு சொல்லிட்டு சில யூனிட்ஸ் இருக்குது. அது என்னென்னா there are 3 யூனிட்ஸ். ஸோ 3 யூனிட்ஸ் இருக்குது. அது என்னென்னா டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். டிகிரி செல்சியஸை எப்படி எழுதலாம் அப்படின்னா மேலே ஒரு 0 போட்டு சி கேபிட்டல் சி வரணும். ஃபாரன்ஹீட்டுக்கு என்ன போடலான்னா அதே மாதிரி மேலே ஒரு 0 போட்டு எஃப் கேபிட்டல் எஃப் வரணும். தென் கெல்வினுக்கு கேபிட்டல் கே. ஆனால் இங்கே வந்து டிகிரி போட வேண்டிய அவசியம் இல்லை. சாரி, அது 0 இல்லை டிகிரி. ஸோ அந்த டிகிரி அப்படின்றது போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 20 டிகிரி செல்சியஸ் 25 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் கெல்வினுக்கு வந்து அந்த டிகிரி வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மூணுமே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆன யூனிட்ஸ் தான். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமாக எஸ்ஐ யூனிட் எது அப்படின்னு கேட்டால் நம்ம கெல்வினை தான் சொல்லணும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ்ன்றதுனால ஸோ கன்ஃபியூஷன் வருது அப்படின்றதுனால தான் எஸ்ஐ யூனிட்ஸ்னு சிலது வச்சுருக்காங்க. ஸோ டெம்பரேச்சருக்கு நம்ம கெல்வின் தான் சொல்லணும். கேபிட்டல் கேல ரெப்ரசன்ட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கணும். கெல்வினுக்கு மட்டும் நம்ம டிகிரி போட வேண்டிய அவசியம் இல்லை. மெஷரிங் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா the temperature of an object is well approximated with the kinetic energy of the substance. ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சது தான். ஒரு பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் என்ன அளவுக்கு அது வேகமாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம். கைனட்டிக் எனர்ஜின்றது மூமெண்ட். அதுதான் அதை வச்சு தான் வந்து டெம்பரேச்சர் சொல்ல முடியும். இந்த ஹை டெம்பரேச்சர் மீன்ஸ் ஒரு பொருளுடைய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் தட் தி மாலிக்யூல்ஸ் வித்தின் தி ஆப்ஜெக்ட் ஆர் மூவிங் அட் அ ஃபாஸ்டர் ரேட். ஸோ அந்த ஒரு பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாலிக்யூல்ஸ் ஆட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக மூவ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அதனால தான் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. பட் தி question rises, how to measure it? Molecules in any substance are very small to analyze and calculate its movement. ஸோ இப்போ ஒரு கேள்வி ஏற்படுது. என்ன ஒரு கொஷின் வருதுன்னா சரி ஒரு பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸுடைய மூமெண்ட்டை வச்சு தான் டெம்பரேச்சர் சொல்லணும். அது எப்படி நம்மளால் அளக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க. in order to measure its temperature, ஸோ அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? you must use an indirect method to measure the kinetic energy of a molecules of the substance. ஸோ இதுக்கு நம்ம டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இன்டைரக்டான ஒரு மெத்தட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். we studied that solid expands when heat is applied to it, like solid substances liquid are also affected by heat. ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் ஒரு சாலிட் வந்து ஹீட் ஆகும்போது கொஞ்சம் அது பெருசாகும், எக்ஸ்பேண்ட்னா பெருசாகும். அதே மாதிரி தான் வந்து லிக்விட்ஸ்னு சில மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். இன்னும் தெர்மாமீட்டர் when liquid gets heat it expands. ஸோ தெர்மாமீட்டருக்குள்ளே மெர்க்குரி லிக்விட் இருக்கோ இல்லை ஆல்கஹால் இருக்கோ. ஸோ அது நம்ம சூடு ஹீட்டாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் மேலே தெர்மாமீட்டரை வச்சோம் அப்படின்னா அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். அதுவே கூல் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப அப்படியே சுருங்கி போயிடும். இட் இஸ் யூஸ் டு மெஷர் டெம்பரேச்சர். ஸோ அந்த தெர்மாமீட்டரை வச்சு தான் வந்து ஒரு பொருளுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். லைக் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட் ஆப்ஜெக்ட்ஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் இஸ் ஆல்சோ அப்சர்வ்ட் ஆன் கேஷியஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கேஷியஸ் ஆப்ஜெக்ட்லேயும் கூட இந்த டெம்பரேச்சர் அப்படின்றது இருக்குது. தெர்மாமீட்டர் இஸ் த மோஸ்ட் காமன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா தெர்மாமீட்டர். அதில் நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் தெர்மாமீட்டர்ஸ் இருக்குது. அதில் சிலது பார்த்திங்கன்னா கிளாஸ் டியூப்ஸில் இருக்கும் which look thin and are filled with some kinds of liquid. ஸோ பார்க்கறதுக்கு மெலீஸாக கண்ணாடி மாதிரி இருக்க ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதில் சில லிக்விட்ஸ் வந்து அதில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. why mercury or alcohol is used in thermometer? ஸோ தெர்மாமீட்டரில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆல்கஹால் இல்லைனா மெர்க்குரி மட்டும்தான் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் வரும்போது மோஸ்ட்லி ஆல்கஹால் அண்ட் மெர்க்குரி ஆர் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர்ஸ் ஆஸ் த ரிமைன் இன் லிக்விட் ஃபார்ம் ஈவன் வித் தி சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இன் தெம். ஸோ டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிறது, டெம்பரேச்சர்ஸ் எவ்வளோ அதிகமானாலும் எவ்வளோ கம்மியானாலும்
இதில் எந்த மாற்றங்களும் வந்து பெரிய மாற்றங்கள் எதுவுமே இருக்காது. அதனால் அது அப்படியே லிக்விட் ஃபார்ம்லேயே இருக்கும். அதனால தான் வந்து மெர்க்குரியையும் ஆல்கஹாலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்மால் சேஞ்ச் இன் தி டெம்பரேச்சர் காசஸ் சேஞ்ச் இன் வேல்யூம் ஆஃப் அ லிக்விட். ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் கூட அந்த லிக்விட் என்ன ஆகும்னா அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அதோடைய அளவு வந்து ஜாஸ்தி ஆகிற மாதிரி அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். வி மெஷர் திஸ் டெம்பரேச்சர் பை மெஷரிங் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட் இன் தெர்மாமீட்டர். ஸோ அந்த தெர்மாமீட்டரில் அந்த லிக்விட் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதோ, விரிவடைதோ, அதை வச்சு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். ஸோ இந்த மெர்க்குரி ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது என்னெல்லாம் அதுக்கு தன்மைகள் இருக்குது அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு மெர்க்குரியுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இட் எக்ஸ்பான்ஸ் இஸ் யூனிஃபார்ம். ஸோ அது அப்படியே விரிவடையும் போது ரொம்ப யூனிஃபார்மாக விரிவடையும். ஒரு இடத்துல கம்மியாக, ஒரு இடத்துல அதிகமாகலாம் விரிவடையாது. ஃபார் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஹீட் இட் எக்ஸ்பான்ஸ் பை ஈக்குவல் லென்ஸ். கரெக்டாக வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகும். இட் இஸ் ஒபேக் அண்ட் ஷைனிங். ஸோ ஒபேக் அப்படின்னா லைட்டை வந்து பாஸ் பண்ண விடாது. நம்ம ஜன்னலுக்கு இருக்கக்கூடிய கண்ணாடி வந்து டிரான்ஸ்பரண்ட்டுன்னு சொல்லுவோம். சூரியனுடைய ஒளியெல்லாம் உள்ளே வரும். ஆனால் அதுவே நம்ம உட்டுனா ஒபேக்கு, தண்ணி லைட்டை வந்து உள்ளே பாஸ் பண்ண விடாது. ஷைனிங்காக இருக்கும். மெர்க்குரி பார்க்க அப்படியே ஷைனிங்காக இருக்கும். இட் டஸ் நாட் ஸ்டிக் டு த சைட்ஸ் ஆஃப் தி கிளாஸ் டியூப். ஸோ அந்த கிளாஸ் டியூபுடைய அந்த பக்கங்களில் வந்து அது ஒட்டிக்காமல் அப்படியே ஒட்டாமல் இருக்கும். அதனால தான் வந்து மெர்க்குரி யூஸ் பண்ணுறோம். குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ சூடை வந்து இது நல்லா கண்டக்ட் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, அதுதான் கண்டக்ட். இட் ஹாஸ் ஹை பாய்லிங் பாயிண்ட். இதுக்கு ரொம்ப அதிகமான பாய்லிங் பாயிண்ட் இருக்குது. 357 டிகிரி செல்சியஸ் தான் அதோடைய பாய்லிங் பாயிண்ட். அப்போ 367 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணால் தான் அது பாயில் ஆகும். அண்ட் லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் -39 டிகிரி செல்சியஸில் தான் அது ஃப்ரீஸே ஆகும். ஹேன்ஸ் த வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் கேன் பி மெஷர்ட் யூசிங் த மெர்க்குரி தெர்மாமீட்டர். ஸோ அதனால தான் மெர்க்குரி தெர்மாமீட்டர் வச்சு பல வகையான பொருட்களுடைய டெம்பரேச்சர்ஸை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இப்போ ஆல்கஹாலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் தி ஆல்கஹால் இஸ் லெஸ் தென் -100 டிகிரி செல்சியஸ். ஸோ ஒரு ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து -100 டிகிரி செல்சியஸை விட இன்னும் குறைவு. அதனால தான் வந்து இதை வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சரில் மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆல்கஹால் இருக்கக்கூடிய அந்த தெர்மாமீட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இட் எக்ஸ்பென்ஸ் பெர் டிகிரி செல்சியஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் வெரி லோ. ஸோ ஒரு டிகிரி செல்சியஸ்க்கும் இதோடைய எக்ஸ்பேன்ஷன் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்குது. It can be colored brightly and hence it is easily invisible. இதுக்கு கலர் வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியாது. அதனால் பிரைட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. அதனால் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், there are different types of temperature for measuring the temperatures of different things like air, other bodies, food and many other things. ஸோ டெம்பரேச்சர்ஸ் நிறைய வகைகள் இருக்குது. அதில் நிறைய திங்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. காற்றுடைய ஹீட்டு, ஃபுட்டுடைய ஹீட்டு, அந்த மாதிரி இன்னும் நிறைய பொருளுடைய டெம்பரேச்சர் வந்து நம்ம அளக்க வேண்டியிருக்கு. அதனால் நிறைய டைப்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர்ஸ் இருக்குது. காமன்லி யூஸ் தெர்மாமீட்டர்ஸ், நம்ம ரொம்ப காமனாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய தெர்மாமீட்டர் என்னென்னா, ஒன்று கிளினிக்கல் தெர்மாமீட்டர், இன்னொன்று வந்து லெபார்டரி தெர்மாமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளினிக்கல் தெர்மாமீட்டர். தீஸ் தெர்மாமீட்டர்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி. ஸோ மனிதர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டர் யூஸ் ஆகுது. அட் ஹோம், கிளினிக்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், வீட்டில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் கிளினிக்கல் தெர்மாமீட்டர்ஸ் ஹாவ் அ கிங்க் that prevents the mercury from flowing back into the bulb when the thermometer is taken out of the patient's mouth. So patient உடைய மவுத்துலேருந்து நம்ம வாய்க்குள்ள அந்த தெர்மாமீட்டர் வச்சுட்டு எடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ எடுக்கும்போது அவங்க ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி அது ரிட்டர்ன் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கிங்க் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி அதில் வந்து இருக்கும். ஸோ அது எதுக்காக, கிங்க் எதுக்காக அப்படின்னா பேக் ஃப்ளோ வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக. அதனால் டெம்பரேச்சர் வந்து பார்த்து நோட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தெர் ஆர் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் ஆன் எதர் சைட் ஆஃப் தி மெர்க்குரி த்ரெட். ஸோ அந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டர் எடுத்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஸ்கேல் இருக்கும். இப்போ பிக்சரில் பார்த்திங்கன்னா கூட தெரியுது பாருங்கள், 2 பக்கமும் ஸ்கேல் இருக்கும். அதில் ஒன்று வந்து டிகிரி செல்சியஸ் ஸ்கேல் இருக்கும், இன்னொரு பக்கம் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இருக்கும். ஸோ 2 ஸ்கேல்லையுமே நம்மளோட டெம்பரேச்சர் வந்து நம்ம குறித்து வச்சுக்கலாம். சின்ஸ் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இஸ் மோர் சென்சிட்டிவ் தேன் தி செல்சியஸ் ஸ்கேல், பாடி டெம்பரேச்சர் இஸ் மெஷர்ட் இன் ஃபாரன்ஹீட் ஒன்லி. ஸோ செல்சியஸை விட ஃபாரன்ஹீட்டுடைய இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து ஃபாரன்ஹீட்டில் எப்பயுமே குறித்து வச்சுப்பாங்களாம். கிளினிக்கல் தெர்மாமீட்டர் இண்டிகேட்ஸ் டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் தி மினிமம். நம்மளுடைய அந்த தெர்மாமீட்டர் வந்து எவ்வளோ ஹீட்லேருந்து எவ்வளோ ஹீட் வரைக்கும் நம்ம இது காட்டும் அப்படின்னா, செல்சியஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் காட்டும். ஃபாரன்ஹீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 94 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் காட்டும். precautions to be followed while using the clinical thermometer. இந்த clinical thermometer யூஸ் பண்ணும்போது எப்படியெல்லாம் இதை ஹேண்டில் பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அதுதான் ப்ரிகாஷன்ஸ்னு சொல்கிறோம். The thermometer should be washed before and after use, preferably with an antiseptic solution. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் அந்த ஆன்டிசெப்டிக் சொல்யூஷனில் வாஷ் பண்ணணும். Jerk the thermometer a few times to bring the level of the mercury down.
ஸோ மெர்க்குரி லெவல் வந்து கீழே கொண்டு வரதுக்காக என்ன பண்ணோம், கையில் பிடிச்சி நல்லா ஆட்டணும். நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் போனாவே தெரியும், அந்த நர்ஸோ டாக்டரோ அந்த தெர்மோமீட்டர் வந்து எடுத்து நல்லா ஆட்டிட்டு தான் வாய்க்குள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. பிஃபோர் யூஸ் த மெர்க்குரி லெவல் ஷுட் பி பிலோ 35 டிகிரி செல்சியஸ் ஆர் 90 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ அந்த தெர்மாமீட்டருடைய அந்த மெர்க்குரியுடைய லெவல் வந்து 35 டிகிரி செல்சியஸ் கீழேயோ இல்லைனா 94 டிகிரி செல்சியஸ் கீழேயோ இருக்கிற மாதிரி அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். Do not hold the temperature by its bulb. பல்பை பிடிச்சிக்கிட்டு நம்ம தெர்மாமீட்டரை ஹேண்டில் பண்ணக்கூடாது. கீப் த மெர்க்குரி லெவல் அலாங் யுவர் லைன் ஆஃப் தி சைட் அண்ட் தென் டேக் த ரீடிங். ஸோ ரீடிங் எடுக்கும்போது கரெக்டாக நம்மளோட கண் பார்வை கரெக்டாக படுற மாதிரி பார்த்து எடுக்கணும். ஹேண்டில் த தெர்மாமீட்டர் வித் கேர். இஃப் இட் ஹீட்ஸ் அகெயின் சம் ஹார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் மே பிரேக். ஸோ தெர்மாமீட்டர் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பத்திரமா யூஸ் பண்ணோம். ஏன்னா பொருள் ஏதாவது ஹார்டாக இருக்கக்கூடிய திங்ஸில் அது பட்டுருச்சு அப்படின்னா அது உடஞ்சி போயிடும். டு நாட் பிளேஸ் த தெர்மாமீட்டர் இன் அ ஹாட் ஃப்ளேம் ஆர் இன் த ஹாட் சன். ஸோ நெருப்பில் கொண்டு போய் அதை காட்டக்கூடாது. ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஹாட் சன்னில் இதை கொண்டு போய்ட்டு நம்ம வைக்கக்கூடாது. லெபார்டரி தெர்மாமீட்டர் are used to measure the temperature in school and other laboratories for scientific research. ஸோ ஏதாவது சயின்டிஃபிக் ரிசர்ச் செய்யணும் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணக்கூடிய தெர்மாமீட்டர் தான் வந்து லெபார்டரி தெர்மாமீட்டர். இங்கே கீழே பிக்சரில் காட்டியிருக்கேன். They are also used in the industry as they can measure temperatures higher than what clinical thermometers can record. ஸோ நம்ம கிளினிக்கல் தெர்மாமீட்டரில் நம்ம பாடி டெம்பரேச்சர் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான சூடு இருந்தாலும் கூட இந்த லெபார்டரி தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். The stem and the bulb of the lab thermometers are longer when compared to that of clinical thermometer. ஸோ அந்த லென்த்தே பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்கல் தெர்மாமீட்டர் வந்து நீளமாக இருக்கும். நம்மளோட லெபார்டரி தெர்மாமீட்டர் வந்து பெருசாக இருக்கும் கிளினிக்கல் தெர்மாமீட்டரை விட. there is no kink in the lab thermometer. ஸோ நம்ம கிளினிக்கல் தெர்மாமீட்டர் பார்த்திங்கன்னா அந்த மெர்க்குரி ரிட்டர்ன் வந்துடக்கூடாது. ஏன்னா டெம்பரேச்சர் செக் பண்ணணும் இல்லையா வாயிலேருந்து எடுத்துகிட்டு, அதனால் அது ரிட்டர்ன் வரக்கூடாதுன்றதுக்காக கிங்க்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் அதில் இருக்குது. ஆனால் இதில் லெபார்டரி தெர்மாமீட்டரில் அந்த கிங்க் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. த லெபார்டரி டெம்பரேச்சர் ஹேஸ் ஓன்லி த செல்சியஸ் ஸ்கேல் ரேஞ்சிங் ஃப்ரம் -10 டிகிரி செல்சியஸ் டு 110 டிகிரி செல்சியஸ். ஸோ நம்ம கிளினிக்கல் தெர்மாமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே இருக்கும். ஃபாரன்ஹீட் ஒரு பக்கம் இருக்கும், செல்சியஸ் ஸ்கேல் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இதில் வெறும் செல்சியஸ் ஸ்கேல் மட்டும்தான் இருக்குது. அது -10 டிகிரிலேருந்து 110 டிகிரி வரைக்கும், அங்கே 35லேருந்து 42 வரைக்கும் தான் இருந்தது. இது -10லேருந்து தொடங்கி 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் லெபார்டரி தெர்மாமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ ப்ரிகாஷன்ஸ் என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் வந்து லெபார்டரி தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணும்போது பண்ணணும் அப்படின்னா, டு நாட் டில்ட் த தெர்மாமீட்டர் வைல் மெஷரிங் த டெம்பரேச்சர். ஸோ ஹீட் அது வந்து தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை டில்ட் பண்ணக்கூடாது, சாய்க்கக்கூடாது. அது ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு தான் நம்ம டெம்பரேச்சர் வந்து அளக்கணும். நோட் த ரீடிங் ஒன்லி வென் தி பல்ப் ஹேஸ் பீன் சரௌண்டட் பை தி சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆல் சைட்ஸ். ஸோ நம்ம ரீடிங் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த பல்பை சுற்றியும் ஃபுல்லாக அந்த ஒரு நம்ம எதுடைய ஹீட்டை வந்து நம்ம அளக்க போகிறோமோ அது ஃபுல்லாக பல்ப் ஃபுல்லாக சுற்றி இருக்கிற வரைக்கும் அந்த லெவல் கரெக்டாக ரீச் ஆகிறதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரீடிங் வந்து எடுக்கணும். digital thermometer. Here is a lot of concern over the use of mercury in thermometer. So mercury வந்து நம்ம தெர்மாமீட்டரில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்தது. Mercury is a toxic substance and it is very difficult to dispose of if a thermometer breaks. ஸோ ஒருவேளை தெர்மாமீட்டர் பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, உடஞ்சி போச்சு. ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணும்போது சேஃபாக ஹேண்டில் பண்ணால் உடஞ்சிரும்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அது உடஞ்சி போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு பொருள் தான் வந்து மெர்க்குரி. ஸோ அதனால் அது டிஸ்போஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. These days digital thermometers are available which do not use mercury. ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் தெர்மோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா அதில் மெர்க்குரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக சென்சார் இருக்குது அதில். அதனால் நம்மளுடைய பாடி ஹீட்டை வந்து அது டைரெக்டாக நம்மளுக்கு அளந்து அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சொல்லிடும். டிஜிட்டல் தெர்மாமீட்டர்ஸ் ஆர் மெயின்லி யூஸ் டு டேக் த பாடி டெம்பரேச்சர். டிஜிட்டல் தெர்மாமீட்டருடைய பர்பஸ் என்ன அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் மட்டும்தான் அளக்கும், அதாவது நம்ம கிளினிக்கல் தெர்மாமீட்டர் மாதிரி. ஸோ இப்போ இங்கே காஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அலெக்ஸ் அப்படிங்கிற பையன் என்ன பண்ணுறான், கிளினிக்கல் தெர்மாமீட்டர் எடுத்துகிட்டு போய்ட்டு இல்லை லேபில் கொண்டு போய் தண்ணியுடைய ஹீட்டை எடுக்கிறதுக்காக ஓடி போகிறான். டீச்சர் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அது உடஞ்சிரும். ஏன்னா அதோடைய டிகிரி செல்சியஸ் ரொம்ப குறைவு, 35லேருந்து 42 வரைக்கும் தான் அளக்கும். ஆனால் இதே லெபார்டரியில் இருக்கிற தெர்மாமீட்டர் வந்து நிறைய அளக்கும். அதனால் அது யூஸ் பண்ணக்கூடாது, அது உடஞ்சிரும் இல்லைன்னா பர்ஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் பார்க்கலாம். இதில் செல்சியஸ் ஸ்கேல், ஃபாரன்ஹீட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு 3 ஸ்கேல்ஸ் இருக்குன்னு படிச்சிருக்கோம். ஸோ இதில் செல்சியஸ் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக காமனாக யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா செல்சியஸ் ஸ்கேல் தான். இது யாருடைய பேருக்கு அப்புறம் இதை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டை சார்ந்த ஸ்வீடிஷ் அஸ்ட்ரானமர் அப்படின்றது ஸ்பேஸை பற்றின ஆராய்ச்சிகள் பண்ணுறவங்க, அவங்க தான் நம்ம அஸ்ட்ரானமர்ஸ் சொல்கிறோம். ஸோ ஜாதகங்கள்லாம் சொல்கிறவங்க கூட நம்ம அஸ்ட்ரானமர் சொல்கிறோம். ஸோ ஸ்வீடன் நாட்டை சார்ந்த அஸ்ட்ரானமர், அவருடைய பேர் வந்து ஆண்ட்ரூஸ் செல்சியஸ் அப்படிங்கிற அவருடைய பேருக்கு பின்னாடி இருக்கிற செல்சியஸ் தான் இந்த ஸ்கேலுக்கு பேர் வந்தது 1742.
பிஃபோர் ஸோ முன்னாடி இதுக்கு என்னவா பேர் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நோன் அஸ் சென்டிகிரேட். அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சென்டிகிரேடில் தான் தெர்மோமீட்டர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ இதில் தண்ணியோட ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 0 டிகிரி செல்சியஸ், பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஸோ 0லேருந்து 100 போகிறதுனால கிரீக்க மொழியில் சென்டியம் அப்படின்னா 100, கிரேடஸ் அப்படின்னா ஸ்டெப். ஸோ ஸ்டெப்பாக இருக்கிறதுனால போத் வேர்ட்ஸ் மேக் இட் சென்டிகிரேட் அண்ட் லேட்டர் செல்சியஸ். ஸோ ரெண்டு வார்த்தையும் சென்டியம் கிரேடஸ் அது ரெண்டும் ஒன்றா சேர்த்து சென்டிகிரேட் அப்படின்னு பேர் வச்சாங்க. எது வரைக்கும் இந்த பேர் நிலச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1742 வரைக்கும். 1742க்கு அப்புறம் இந்த சென்டிகிரேட் அப்படின்னு இருக்கிறது செல்சியஸ்ன்னு மாற்றிட்டாங்க. Then Fahrenheit scale is the common unit to measure human body temperature. So மனுஷனுடைய body temperature நம்ம அளக்கிறது பெரும்பாலும் இந்த Fahrenheit scale தான். It is termed after a name of German physicist Daniel Gabriel Fahrenheit. So இவருடைய ஜெர்மன் நாட்டை சார்ந்த இந்த ஃபிசிக்ஸ் பற்றின ஸ்பெஷலிஸ்ட் இவர். ஸோ டேனியல் கேப்ரியல் ஃபேரன்ஹீட்க்கு அப்புறம் தான் இவரோட பேர் வந்து இந்த பேர் வந்து நம்ம வச்சுருக்கோம். Freezing point of water is taken as 32 degree Fahrenheit and boiling 212 degree Fahrenheit. So Fahrenheitல தண்ணியுடைய boiling point வந்து boiling point freezing point சொல்லியிருக்காங்க. 32 freezing point, 212 boiling point. Temperatures with Fahrenheit scale are calibrated from 32 to 212. ஸோ வாட்டரை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே வருது. ஸோ செல்சியஸில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து தொடங்கி 100 வரைக்கும் சொல்கிறாங்க. ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா 32லேருந்து தொடங்கி 212 வரைக்கும் சொல்கிறாங்க. அடுத்து கெல்வின் ஸ்கேல். கெல்வின் ஸ்கேல் இஸ் டேர்ம்ட் ஆஃப்டர் லார்ட் கெல்வின். இந்த பேர் எங்கேருந்து வந்தது அப்படின்னா லார்ட் கெல்வின் அப்படிங்கிறவருடைய பேர்லேருந்து தான் கெல்வின் ஸ்கேல் நமக்கு வந்தது. இதுதான் வந்து நம்ம எஸ்ஐ யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர் இருக்குன்னு நம்ம பிகினிங்லேயே பார்த்துட்டோம். ஸோ கேபிட்டல் கே இதை போடணும். இதை வந்து அப்சல்யூட் ஸ்கேல், அதாவது எக்ஸாக்டான ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது 0 டெம்பரேச்சர்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால இதை வந்து கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபேரன்ஹீட் செல்சியஸ் ஒரு ஃபேரன்ஹீட்டை கொடுத்துட்டு அது செல்சியஸை மாற்ற சொன்னாலும் இல்லை செல்சியஸை கொடுத்துட்டு ஃபேரன்ஹீட்டை மாற்ற சொன்னாலும் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா F-32/9 is equal to C/5. இதை வச்சு போட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபேரன்ஹீட்டை செல்சியஸாக மாற்றலாம், செல்சியஸை ஃபேரன்ஹீட்டாக மாற்றலாம். கெல்வின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஃபேரன்ஹீட்டையோ செல்சியஸோ கொடுத்துட்டு அதை கெல்வினாக மாற்றுங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 273.15 ப்ளஸ் செல்சியஸுடைய அளவு எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து கெல்வின். ஸோ அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 3 ஸ்கேல்லையுமே கொடுத்துருக்காங்க. செல்சியஸில் ஃபேரன்ஹீட்டில் கெல்வினில் 100, 212, 373.15. அதே ஃப்ரீசிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 0, இங்கே 32, அங்கே 273.15. இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் தான் வந்து அங்கே நம்ம கெல்வின் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம். 273.15 ப்ளஸ் செல்சியஸ் போடுறோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த இது. தென் மீன் டெம்பரேச்சர் ஆஃப் பாடி டெம்பரேச்சர், நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை செல்சியஸில் சொன்னால் 37, ஃபேரன்ஹீட்டில் சொன்னால் 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட், கெல்வினில் சொல்லணும் அப்படின்னா 310.15. ரூம் டெம்பரேச்சரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் ஏசி எல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி ஆர்டினரியான ஒரு டெம்பரேச்சர் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஹீட் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லணும். நான் செல்சியஸ் ஸ்கேலில் 72, ஃபேரன்ஹீட்டில் 23, கெல்வின் ஸ்கேலில் சொல்லணும்னா 296.15. Thanks for watching my video. Take care.